ஸோ நம்மளோட மெயின் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க. அதாவது இன்ஸ்டாகிராமில் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம், நம்ம பயோவில் இருக்க ஃபாண்ட் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வைங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலோட ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் பார்த்திங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ யூடியூபில் போட முடியாத நிறைய கண்டென்ட்டை வந்து ஃபேஸ்புக் பேஜில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பேக் டு த டாபிக். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாண்ட் எதனால் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகுது, ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களோட இன்ஸ்டாகிராமை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோக்குள்ள வாங்க. அதுலேருந்து ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் பண்ணிக்கோங்க. கிளியர் டேட்டா பண்ண வேண்டாம். ஸோ எகைன் அப்படியே பேக் வந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி சர்ச் பாரில் போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, இதில் வந்து அப்டேட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை பண்ணணும். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் ஏதாச்சும் பக் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அப்டேட் நம்ம பண்ணும்போது அது கிளியர் ஆயிரும். ஓகேவா? ஓகே, பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்னோடய பயோ பேஜுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். சேஞ்சஸ் பண்ணி ஒரு 3 வாட்டி பார்த்திங்க அப்படின்னா சேவ் பண்ணிக்கிறேன். 3 வாட்டி சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு நான் இப்படி சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக கேள்வி இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா 14 டேஸுக்கு 2 டைம்ஸ் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறமா 14 டேஸ் வந்து வெயிட் பண்ணணும். அதே மாதிரி பயோ சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஒரு சில லிமிட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த லிமிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வாட்டி சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 வாட்டி சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம திருப்பி பண்ண அது வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டியில் இருக்காது. அது ஒரு பாட் மாதிரி, அதாவது இல்லீகல், அதாவது வயலேஷன். ஓகேவா? அவங்களோட கைட்லைன்ஸுக்கு வயலேஷனாக அமையும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா லிமிட்டேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது இன்ஸ்டாகிராமில். ஸோ அதை நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வந்து தேவைப்படுதோ அதை ஏற்கனவே எடிட் பண்ணி அதை ஏற்கனவே செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ திருப்பி நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாகவே இது உங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும். அதாவது நீங்கள் சேவ் பண்ண ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு தான் நான் வந்து இப்போ வந்து சேவ் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடிட் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ எடிட் பேஜுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பயோ பாக்ஸை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பயோவில் வந்து அந்த சின்னதாக புள்ளி வச்சு நம்ம சின்ன சேஞ்சஸ் பண்ணோம் இல்லையா, அது கூடவே வந்து எக்ஸ்ட்ரா 2-3 புள்ளி கூட வைப்போம். வச்சுட்டு நம்ம இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்திங்க அப்படின்னா 1 மினிட். ஓகே, இப்போ வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டிக் பட்டனை வந்து கிளிக் பண்ணலாம். பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. பட் அதே டைமில் ட்ரை அகைன் லேட்டர் அந்த மாதிரி காமிக்குது. ஓகேவா? பட் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வரும்போது அவங்களோட இன்ஸ்டாகிராமுக்கு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வரும், சில பேருக்கு வராது. ஓகேவா? நம்ம வந்து சேவ் பண்ணிவிட்டு வெளியே போயிடுவோம். பட் பார்த்திங்க அப்படின்னா எகைன் வந்து பார்க்கும்போது திருப்பியும் சேஞ்ச் ஆகியிருக்கும், அதாவது பழைய மாதிரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம். கூடவே இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு சில ஃபாண்ட் டைப் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது நீங்கள் செட் பண்ணிங்கன்னா கூட பழைய மாதிரி சேஞ்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி திருப்பி அட்டெம்ப்ட் பண்ணாதீங்க. சின்ன சேஞ்சாக இருந்தாலும் ஆல்மோஸ்ட் 1 இல்லைனா 2 வாட்டிலேருந்து நீங்கள் சேவ் பண்ணி முடிச்சிடுங்க. அதுக்கு மேலே நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ திருப்பி சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.